ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் கோமதி பாண்டியன்கிட்ட பேசுகிறாங்க. நம்ம வீட்டுக்கு வந்த மருமகள்லாம் ரொம்ப தங்கமானவங்க, அக்கம் பக்கத்துலலாம் பேசிக்கிறாங்க அப்படின்னா பாண்டியன் சிரிக்கிறாரு. நம்மளை கேட்காம கல்யாணம் பண்ணி கூட்டிகிட்டு வந்தாலும் ராஜியும் மீனாவும் ரொம்ப தங்கமானவங்கள பொறுப்பானவங்களும் நடந்துக்கிறாங்களா இல்லைங்க அப்படின்னோன்னா, அப்போ மயிலுக்கு என்னடி உரைச்ச அப்படின்னு சொல்கிறாரு பாண்டியன். அதானே பார்த்தேன் அப்படிங்கிறாங்க கோமதி. ஏங்க கொஞ்ச நேரம் இருங்க, ஏங்க தூக்கம் தூங்க போகிறீங்க அப்படின்னு சொன்னோன்னே, என்னடி இது பேசுறீ அப்படின்னு சீக்கிரம் சொல்கிறது சொல்லி முடிட்டி அப்படிங்கிறாரு. எங்கே உங்கள்கிட்ட பேச முடியுது? காலைல ஆனால் போயிடுறீங்க கடைக்கு, திரும்ப நைட்டுக்கு வந்து சாப்பிட்டு தூங்கிடுறீங்க. முன்னெல்லாம் மத்தியானம் சாப்பிடையில வீட்டுக்கு வருவீங்க, கொஞ்சம் நேரம் உட்காந்து பேசிகிட்டு இருப்போம், வீட்டை பற்றியும் பசங்களை பற்றியும் பேசுவோம். இப்போ என்னன்னா அந்த அந்த இதுக்கு எனக்கு ஆப்போசிட் அவங்க மருமக அப்படின்னால, ஏன்டி அந்த பிள்ளை சாப்பாடு கொண்டு வரதுனால எவ்வளோ எனக்கு உதவியாக இருக்குது தெரியுமா அப்படின்னு சொன்னோன்னா, எனக்கு அது பிடிக்கலங்க அப்படின்னா, ஏன் உனக்கு என்ன, அவங்க அப்பாவுக்கு எடுத்துகிட்டு போகிற மாதிரி அந்த பிள்ளை எடுத்துகிட்டு வருது, இப்போ உனக்கு என்ன வந்துச்சு அதில் அப்படின்னா, அப்போனா நான் எடுத்துகிட்டு வரட்டா அப்படின்னா, அதெல்லாம் வேணாம், நீ இரு வீட்டில், நீ ஏன் அலைஞ்சிக்கிட்டு இருக்கிற அப்படின்னு சொன்னாங்க. கதிர் வரலன்னு ராஜி பார்த்துட்டே இருக்காங்க. போய் பழனியை எழுப்பி சித்தப்பா ஏமா அப்படின்னா, இன்னும் கதிர் வரல அப்படின்னா அவர் ஃபோன் பண்ண போகிறாரு. கதிர் வந்துடுறாரு. எங்கடா போன இவ்வளோ நேரம், ராஜி பாரு உனக்காக உட்காந்துட்டு இருக்கு பாரு, ரொம்ப பதட்டமாயிடுச்சு தெரியுமா அப்படின்னு. ஏன் பதறணும், கொஞ்சம் நேரம் முன்ன பின்ன தான் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு கேளு. பாண்டியன் வந்து, இது என்ன சத்திரம், அது கண்ட நேரத்துக்கு வருது கண்ட நேரத்துக்கு போகிறது, 10 மணிக்குள்ளே வரதா இருந்தால் வரணும், இல்லாட்டி வீட்டை பூட்டி போடுவோம், அவ்வளோதான். இவர் வருவாருன்னு அந்த பிள்ளை உட்காந்தே இருக்குமா அப்படின்னு சொல்லி திட்டிட்டு போயிடுறாரு. சாப்பிட வாங்கன்னு சொல்லி போய் கதிரை கூப்பிடுறாங்க. ராஜி இல்லை எனக்கெல்லாம் வேணாம் அப்படின்னா, அப்போ அத்தை சமைச்சு வச்சுருக்காங்க, சாப்பிட்லன்னா அதை நாளைக்கு ஃபுல்லாக நினச்சிட்டே இருப்பாங்க அப்படின்னா, சரி எடுத்து வை வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. போய் இவங்க ஆம்லேட் போட்டுக்கிட்டு, நீ ஒன்றும் எனக்கு இதெல்லாம் செய்ய வேணாம் ராஜு, நீ தூங்கு பேசாமல், நான்லாம் வந்து இருக்கிறத சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொன்னோன்னா, இல்லை பரவாயில்ல அப்படின்னா, நீ எதுக்கு இதெல்லாம் எனக்கு செஞ்சுட்டு இருக்க, அப்புறம் நான் செய்யாமல் வேறு யார் செய்வா அப்படின்னு சொல்கிறாங்க ராஜி. நீ பாட்டில் தூங்கு, இனிமேல் நான் வந்து மாமாவுக்கு ஃபோன் பண்ணிக்கிறேன் அப்படின்னா, அதெல்லாம் ஃபோன் பண்ணாலும் அவர் தூக்கத்தை கெடுக்கவா அப்படின்னு சொன்னோன்னே, சரி சரி விடு அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் பேசிட்டு சாப்பிட்றாங்க. காலையில் தம்பிள்ஸ் எடுத்துக்கிட்டே செந்திலும் கதிரும் பேசிக்கிறாங்க. செந்தில் சொல்கிறாரு, நம்ம கல்யாணம் அப்பாவுக்கு தெரியாமல் பண்ணாலும் நம்ம பொண்டாட்டிங்க ரொம்ப நல்லவங்கடா, எது இருந்தாலும் இந்த வீட்டில் அனுசரித்து இருந்துக்கிறாங்க பற்றியா, மீனாவெலாம் ரொம்ப வசதியான ஒரு பொண்ணு, நம்ம பணக்காரிங்கிற ஒரு அகம்பாவம் கூட இல்லாமல் ரொம்ப நல்ல பாசமாக இருக்காடா அப்படின்னு சொன்னால், உன் பொண்டாட்டி மட்டும் என்ன அதுவும் நல்ல பிள்ளை தாண்டான்னு சொல்லிட்டு இருக்கே அப்படின்னு சொல்லியில் கதிர் சிரிச்சுக்கிட்டு இருக்காரு. அதோட இந்த எபிசோட் முடிஞ்சிருக்கு. வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.